Hello students, welcome to Vinma Academy. இந்த வீடியோவில் நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 5th standard English workbook The World of Words தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? Unit 5 The World of Words. Page number 52ல இருக்கு. 5.1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா tick the boxes with the correct rhyming pairs. எது வந்து rhyming pair-ஓ அதுக்கு கொடுத்திருக்க மூணு இதுமே வந்து பேரா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கதா வந்து டிக் பண்ணணும். இங்க பாருங்க ஹெல்த் வெல்த் லுக்ஸ் குக்ஸ் ஹார்ம் சாம் இதெல்லாமே ரைமிங்கா இருக்கு. புக்ஸ் குக்ஸ் ஆயில் சாயில் ஃப்ரீ ட்ரீ இதுவும் ரைமிங்கா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது பாருங்க லூஸ் இது லுக்ஸ் இருக்கு. அப்ப இது ரைமிங் கிடையாது. இது ஹூக்ஸ் இது ஹோல்ஸ் இருக்கு. அப்ப இதுவும் ரைமிங் கிடையாது. இது பாருங்க ஹெல்த் வெல்த் லுக்ஸ் புக்ஸ் ஹார்ம் சாம் இதுவும் ரைமிங் பேர் தான். இது கிடையாது. லாஸ்ட் மோஸ்ட் சீன் கிரீன் ஃபார்மர் ஃபாதர் இது ரைமிங் பேர் கிடையாது. இது மூணு தான் ரைமிங் பேர். அடுத்து பாருங்க இது மூணு ரைமிங் பேர் இது மூணு ரைமிங் பேர் 1 இது மூணு. அடுத்து பாருங்க சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. இந்த அண்டர்லைன் வேர்டுக்கு ஹெல்த்துக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி அண்டர்லைன் வேர்டு வந்து நம்ம மேலேருந்து சூஸ் பண்ணணும். ஹெல்த் இஸ் அவர் ரியல் வெல்த் என்ன வரும் வெல்த். அடுத்து பாருங்க த லிட்டில் மவுஸ் லீவ்ஸ் இன் எ டைனி எங்கே போயிடுச்சு ஹவுஸ். மவுஸ் இங்கே என்ன வரும் ஹவுஸ். அதுக்கப்புறம் பாருங்க த கவ் ஏட் த ஹே ஆல் த டே. அதுக்கப்புறம் பாருங்க த கோட் கிராஸ் த ரிவர் ஆன் அ போட். இங்கே கோட் இங்கே என்ன வரும் போட்டு. அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஐ ஹாவ் அ ஃபிஷ் இங்கே வந்து கம்ப்ளீட் த போயம் இது வந்து கரெக்டாக இங்கே வந்து ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஐ ஹாவ் அ விஷ் டு பிகம் அ ஃபிஷ் இங்கே என்ன வரும் விஷ் ஃபிஷ். மை டே பிகின்ஸ் வித் ஃப்ளாப்பிங் ஐ மை ஃபின்ஸ் என்னது ஃபின்ஸ். இட் வில் பி கூல் டு ஸ்விம் இன் த சி இன் த பிக் ப்ளூ ஓஷன். ஐ வில் மூவ் ஃப்ரீ ஐ வில் மூவ் இன் அ ஃபேஷன் டீப் இன் டு த பூல். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஒன் தாட் and it's not to be caught. Read the poem and answer the questions. இங்க பாருங்க இந்த போயத்தை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா shade the suitable title for the poem. Title for the poem என்ன வரும் tale of apples are sweet. Shade the opposite the underline word. Sweet opposite bitter என்னது bitter. Choose and write the rhyming words from the poem. Round ground red bread sweet eat. Shade the sentence that is not correct. Not correct னா என்னது apples are salty. apples எப்படி இருக்கும் டேஸ்டியா இருக்கும். ஆனா இங்க saltyன்னு கொடுத்திருக்கு. இதுதான் வந்து இது பண்ணனும். Write T for true and F for false. We can use apples in jam. apples வந்து ஜாம்ல நாம யூஸ் பண்ணுவோம். அது ட்ரூ தான். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணனும் T போடணும். அடுத்ததா பார்க்க போறோம் 5.5ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ப்ளூரல் ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். இங்க ஒரே ஒரு கீ இருக்கு கீன்னு எழுதணும். இங்க நிறைய இருக்கு அப்ப கீஸ். இங்க கீஸ்னு எழுதணும். இங்க என்னன்னா கூஸ். ஒரே ஒரு டக்குக்கு தான் என்ன எழுதணும் கூஸ்ன்னு சொல்லிட்டு எழுதணும். அதே மாதிரி ஒரே ஒரு குழந்தைக்கு சைல்டுன்னு நிறைய பேர் இருந்தாங்கன்னா சில்ட்ரன் என்ன வரும் சில்ட்ரன். இங்க டார்ச்சஸ் என்னது வரும் டார்ச்சஸ் எழுதிங்க. கீஸ் கீஸ் கூஸ் சைல்ட் சில்ட்ரன் டார்ச்சஸ் என்ன வரும் டார்ச்சஸ். அடுத்ததா வந்து ஒன் மெனி எல்லாம் எடுத்து எழுத போறோம். இப்போ ஒன்லாம் என்ன எழுதணும்னா டூத் விமன் செரி பொட்டேட்டோ பேட்டரி மொபைல் ஃபோன் இதெல்லாம் ஒன்ல வரும். மெனினா என்னென்ன வரும் டீத் விமன் செரிஸ் பொட்டேட்டோஸ் பேட்டரிஸ் மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து மெனில வரும். சரிங்களா அது ஒன்ல வரும் இது மெனில வரும். அடுத்து பாருங்க சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட். இங்க பாருங்க the farmer plucks the field with a pair of oxen என்ன வரும் pair of oxen. oxனா எருதுன்னு ஒண்ணு குறிக்கும். oxenனா many இங்க ரெண்டு இருக்குதுங்களா more than ஒன்னு தான் plural வரும். அப்ப oxen. She picks a few tomatoes from the plants in the நீங்க பாருங்க நிறைய இருக்கு. அப்ப அது என்ன வரும் டொமேட்டோஸ் என்ன வரும் டொமேட்டோஸ். இங்க பாருங்க சுமதி saw some mice என்ன வரும் மைஸ் தான் ப்ளூரல் இன் ஹர் ஹவுஸ்.
மவுஸ்னா அது என்னது சிங்குலர். என்னது மவுஸ்னா அது என்னது சிங்குலர் வரும். மை grandpa has got 3 geese on his farm. They eat a lot of grains. Lot of grains. Geese grains. அடுத்து பாருங்க. My feet are cold. I want my socks. My feet. என்னது my feet are cold. I want my socks. அடுத்து பாருங்க. Look at the picture and write the correct sentences. இதுக்கு correct sentences எழுதணும். இந்த பிக்சரை பார்த்துட்டு எழுதணும். இங்கே பாருங்க. தேர் இஸ் அ ஹவுஸ். இங்கே எத்தனை ஹவுஸ் இருக்கு? 2 ஹவுஸ் இருக்கும். இந்த பிக்சரில் கவனிச்சா நம்மளுக்கு எத்தனை ஹவுஸ் இருக்கும்? 2 ஹவுஸ் இருக்கும். தேர் ஆர் 2 cows அண்டர் த ட்ரீ. இங்கே எத்தனை கவு இருக்கு? ஒரே ஒரு கவு. அப்போ தேர் இஸ் அ கவ் அண்டர் த ட்ரீ. தேர் இஸ் அ டாக் நியர் த ஹவுஸ். அப்போ இங்கே கவனிங்க 2 டாக் இருக்கும். 2 டாக் இருக்கும். அப்போ தேர் ஆர் 2 dogs நியர் த ஹவுஸ். தேர் ஆர் 5 children in the picture. ஆனால் அங்கே ஒரே ஒரு சில்ட்ரன் தான் இருக்காங்க. தேர் இஸ் அ children in the picture. There are 2 rooster and 1 hen in the picture. There are 2 rooster and 2 hen in the picture. சரிங்களா? எத்தனை இருக்கும்? 2 rooster and 2 hen in the picture. அடுத்து பார்த்தீங்கன்னா my journal. இங்கே பாருங்க ரைட் அபவுட் எர்த்வார்ம்ஸ். எர்த்வார்ம்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபிஷஸ் பற்றி. ஃபிஷஸ் live in water. They have teeth. They lay many eggs. They breathe with a gills. They have no legs. They have bones. They keep the water clean. அதே மாதிரி எர்த்வார்ம்ஸ் பற்றி நம்ம எழுதணும். எர்த்வார்ம்ஸ் live in soil. They feed on kitchen waste. They are called as farmer's friend. Earthworms produce compost. They help loosen up the sand. They help loosen up the sand. அப்படின்னு சொல்லிட்டு earthworms பற்றின ஒரு poem வந்து இதே மாதிரி எழுதிக்கிங்க. சரிங்களா? Earthworms live in soil. They feed on kitchen waste. They are called as farmer's friend. Earthworms produce compost. They help loosen up the sand. Loosen up the sand. அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் பார்க்கணும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.